ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல் கற்போம் எளிமை. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயிலில் டென்சிட்டியும் யூனிட் வெயிட்டும் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ யூனிட் வெயிட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வெயிட் பை வால்யூம் தான் என்னது யூனிட் வெயிட். ஸோ வெயிட் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், நியூட்டனில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். வால்யூம் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், மீட்டர் கியூப்பில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதனால் இதனோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நியூட்டன் பர் மீட்டர் கியூப் தான் என்னது இதனோட யூனிட். இதனுடைய வேறு ஒரு யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கிராம் பர் சிசி. ஓகேவா. இதுவே டென்சிட்டி அப்படின்னா என்னது, மாஸ் பை வால்யூம் தான் டென்சிட்டி. ஸோ மாஸ் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், கேஜியில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். வால்யூம் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், மீட்டர் கியூப்பில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதனால இதனோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கேஜி பர் மீட்டர் கியூப். ஓகேவா. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டென்சிட்டிஸ் அண்ட் யூனிட் வெயிட் இதன் டேபிளில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரியா. ஸோ என்னென்ன இருக்குது, பல்க் யூனிட் வெயிட் இருக்குது. ஸோ அதை இப்படி நோட்டேட் பண்ணுவோம். அண்ட் ட்ரை யூனிட் வெயிட் இருக்குது, அதை இப்படி நோட்டேட் பண்ணுவோம். அண்ட் சேச்சுரேட்டட் யூனிட் வெயிட் இருக்குது, அதை இப்படி நோட்டேட் பண்ணுவோம். சப்மர்ஜ்ட் யூனிட் வெயிட் இருக்குது. அண்ட் தென் யூனிட் வெயிட் ஆஃப் சாலிட், தட் இஸ் சாலிட் யூனிட் வெயிட் இருக்குது. ஓகேவா. ஸோ யூனிட் வெயிட்டில் என்னென்னலாம் இருந்துச்சோ அதுலேயுமே நம்மளுக்கு என்ன இருக்குது, டென்சிட்டியில் இருக்குது. ஓகேவா. பல்க் density, dry density, saturated density, submerged density and solid density. வாங்க இப்போ நம்ம ஒவ்வொரு கான்செப்டை பார்க்கலாம். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, யூனிட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்ட்டு கிராவிட்டின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர் என்ன, டென்சிட்டி ஆஃப் வாட்டர் இன்ட்டு கிராவிட்டி. ஓகேவா. அப்போ யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி ஆஃப் வாட்டர் நம்மளுக்கு 1000 தெரியும். ஸோ 1000 எழுதியாச்சு. கிராவிட்டியோட வேல்யூ 9.81 தெரியும். ஸோ அது எழுதியாச்சு. அப்போ யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர் என்ன, 1000 இன்ட்டு 9.81 into நியூட்டன் பர் மீட்டர் கியூப்னு வரும். இப்போ நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் 1 கிலோ அப்படின்னா என்னது 1000 அப்படின்னு தெரியும். அப்போ இந்த 1000 வர இடத்துக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், கிலோன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு 9.81 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் கியூப் அப்படின்ட்டு வரும். இதுவே இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிராம் பர் சிசியில் வேணும்னா 1 கிராம் பர் சிசி. ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பல்க் யூனிட் வெயிட். ஸோ பல்க் யூனிட் வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சைட் இருக்குது. அந்த சைட்டில் என்ன இருக்குன்னா, ஒரு சாயில் நம்ம எடுக்கிறோம். ஓகேவா. ஸோ சாயில் எடுத்து அதனுடைய யூனிட் வெயிட்டை டைரெக்டாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். எக்ஸிஸ்டிங் கண்டிஷனில் சாயில் இருக்குது, அந்த சாயிலோட யூனிட் வெயிட்டை நம்ம டைரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பல்க் யூனிட் வெயிட் அப்படின்ட்டு சொல்கிறோம். சரியா. ஸோ பல்க் யூனிட் வெயிட்னு டோட்டல் வெயிட் ஆஃப் சாயில் டிவைடட் பை வால்யூம் தான் என்னது பல்க் யூனிட் வெயிட். இப்போ இதில் 2 கண்டிஷன் இருக்குது. ஓகேவா. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு சாயில் அந்த சைட்லேருந்து ஒரு சாயில் எடுக்கிறீங்க. அந்த சாயில் பார்த்திங்கன்னா எக்ஸிஸ்டிங் கண்டிஷன்லேயே ஃபுல்லி சேச்சுரேட்டடாக இருக்குது அப்படின்னா, அதில் இருக்க வாய்ட்ஸ் முழுக்க என்ன இருக்குது, தண்ணி தான் நிரம்பி இருந்தது அப்படின்னா, அந்த கண்டிஷனில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்க் யூனிட் வெயிட் வந்து என்னவாக இருக்கும், சேச்சுரேட்டட் யூனிட் வெயிட்டும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா. அப்போ இந்த இடத்துல வந்து சேச்சுரேட்டட் யூனிட் வெயிட் என்ன போடுவோம், வெயிட் ஆஃப் சேச்சுரேட்டட் சாயில் டிவைடட் பை வால்யூம். இதனுடைய ஃபேஸ் டயக்ராம் எப்படி வரும், சேச்சுரேட்டட் சாயில் என்ன இருக்கும், சாலிட்ஸ் இருக்கும், வாட்டர் இருக்கும். அப்போ வெயிட் ஆஃப் சேச்சுரேட்டட் சாயில் என்ன வரும், வெயிட் ஆஃப் வாட்டர் ப்ளஸ் வெயிட் ஆஃப் சாலிட்ஸ் அப்படின்ட்டு வரும். கரெக்டாக. அப்போது சேச்சுரேட்டட் யூனிட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் வாட்டர் ப்ளஸ் வெயிட் ஆஃப் சாலிட்ஸ் டிவைடட் பை டோட்டல் வால்யூம். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ அதே சைட்டில் என்ன பண்ணுறோம், ஒரு சாயில் எடுக்கிறோம். அந்த சாயில் பார்த்திங்கன்னா எக்ஸிஸ்டிங் கண்டிஷனில் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாயில் ஃபுல்லி ட்ரை சாயிலாக இருக்குது. அதில் வாய்ட்ஸ் முழுக்க என்ன இருக்குது, வாட்டர் இல்லை, ஏர் மட்டும்தான் இருக்குது. அந்த கண்டிஷனில் என்ன ஆகும் அப்படின்னா, பல்க் யூனிட் வெயிட் would be equal to ட்ரை யூனிட் வெயிட்டாக இருக்கும். ஓகேவா. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய ஃபேஸ் டயக்ராம் போட்டுக்கலாம். அதில் என்ன இருக்குது, சாலிட்ஸ் இருக்கும், ஏர் இருக்கும், வாய்ட்ஸில் வாட்டர் இருக்காது. ஓகேவா. அப்போது அதனுடைய பல்க் யூனிட் வெயிட் என்னவா இருக்குது, ட்ரை யூனிட் வெயிட்க்கு ஈக்குவலாக இருக்குது. அண்ட் அங்கே என்ன ஆகுது, ட்ரை யூனிட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் ட்ரை சாயில் டிவைடட் பை வால்யூம் அப்படின்ட்டு வரும். கரெக்டாக. வெயிட் ஆஃப் ட்ரை சாயில் என்ன, வெயிட் ஆஃப் ஏர் ப்ளஸ் வெயிட் ஆஃப் சாலிட்ஸ். we all know that weight of air is negligible, it is 0, right? அதனால weight of solids divided by volume தான் என்னது, dry unit weight. ஓகேவா.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சச்சுரேட்டட் யூனிட் வெயிட். ஸோ ஒரு சாயில் சேச்சுரேட்டட் சாயில் இருக்கும்போது அந்த சாயிலுடைய ஒரு சாயில் இருக்குது, அந்த சாயில் சேச்சுரேட்டட் கண்டிஷனில் இருக்குது, அந்த சாயிலுடைய யூனிட் வெயிட் என்னது, அதுதான் சேச்சுரேட்டட் யூனிட் வெயிட். ஓகேவா? இப்போ என்ன பார்த்தோன்னா saturated unit weight na enna, weight of saturated soil divided by volume தான் என்னது, saturated unit weight. ஓகேவா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா weight of saturated soil என்ன வரும், weight of water plus weight of solids வரும். கரெக்டாக? தென் அப்போ வந்து saturated unit weightக்கு என்ன வரும், weight of water plus weight of solids divided by total volume. ஓகேவா? இப்போ இங்கே இடத்துல வந்து ட்ரை யூனிட் வெயிட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஒரு ட்ரை சாயில்னுடைய யூனிட் வெயிட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான் என்ன கிடைக்கும், ட்ரை யூனிட் வெயிட் கிடைக்கும். ஓகேவா? அப்போ ட்ரை சாயில் என்ன கண்டிஷன் இருக்கும், சாலிட்ஸ் இருக்கும், ஏர் இருக்கும். அப்போது ட்ரை யூனிட் வெயிட்னா என்னது, வெயிட் ஆஃப் ட்ரை சாயில் டிவைடட் பை வால்யூம். அப்போ வெயிட் ஆஃப் ட்ரை சாயில் என்ன வரும், வெயிட் ஆஃப் ஏர் ப்ளஸ் வெயிட் ஆஃப் சாலிட்ஸ் வரும். அப்போது ட்ரை யூனிட் வெயிட் என்ன வரும், வெயிட் ஆஃப் சாலிட்ஸ் டிவைடட் பை டோட்டல் வால்யூம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே நான் சொல்லியிருந்தேன் ட்ரை யூனிட் வெயிட்டை நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நான் நடத்துவேன் டீட்டெயில்டாக அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா லூஸ்லி பேக்டு கண்டிஷன் எடுத்துக்கிறோம், ஒன்று டென்ஸ்லி பேக்டு கண்டிஷன் எடுத்துக்கிறோம். சரியா? ஸோ லூஸ்லி பேக்டு கண்டிஷன் என்ன, அந்த சாயிலில் அதிகமாக வாய்ட்ஸ் இருக்கும். கரெக்டாக? ஸோ ஃபுல்லாக காம்பேக்ட் பண்ணல அந்த சாயிலை. ஓகேவா? நிறைய வாய்ட்ஸ் இருக்கும். இதுவே டென்ஸ்லி காம்பேக்டு டென்ஸ்லி பேக்டு சாயில் அப்படின்னா என்ன, இப்போ லூஸ்லி பேக்டு சாயிலை ஒரு ரோட் ரோலரோ ஏதோ வச்சு நம்ம காம்பேக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த சாயிலில் இருக்க வாய்ட்ஸ் எல்லாமே மினிமைஸ் ஆகிடும். அப்போ அந்த சாயில் வந்து என்னவா இருக்கும், டென்ஸ்லி பேக்டு சாயிலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த சாயிலில் பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் இருக்குது. லைக் இந்த ரெண்டு கண்டிஷனும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் இதை நம்ம மனப்பாடம் பண்ண தேவையே இல்லை. ஈஸியாக ஒரு கான்செப்ட் புரிஞ்சாலே என்ன பண்ணிடலாம், இது எப்படி வந்துச்சு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாய்ட் ரேஷியோ. ஓகேவா? ஸோ வாய்ட் ரேஷியோ வச்சு டிட்டர்மைன் பண்ணலாம். ஸோ வாய்ட் ரேஷியோட ஃபார்முலா என்ன, வால்யூம் ஆஃப் வாய்ட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சாலிட் தானே இது வாய்ட் ரேஷியோ. கரெக்டாக? அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லூஸ்லி பேக்டு சாயில் என்னவா இருக்கும், வாய்ட்ஸ் அதிகமாக இருக்குமா, அப்போ வால்யூம் ஆஃப் வாய்ட் என்னவா இருக்கும், கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். அப்போ வால்யூம் ஆஃப் வாய்ட் அதிகமாக இருந்தாலே வாய்ட் ரேஷியோ என்னவா இருக்கும், அதிகமாக இருக்கும். இந்த கான்செப்ட் புரிந்துச்சா? இப்போ நம்ம டென்ஸ்லி பேக்டு சாயிலுக்கு வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் வாய்ட் என்னவா இருக்குது, கம்மியாக தான் இருக்குது. கரெக்டாக? அப்போ வால்யூம் ஆஃப் வாய்ட் கம்மியாக இருந்தால் என்ன ஆகும், வாய்ட் ரேஷியோவும் கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன பார்க்கலான்னா ட்ரை டென்சிட்டி பார்க்கலாம். ஓகேவா? ட்ரை யூனிட் வெயிட் பார்க்கலாம். ட்ரை யூனிட் வெயிட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் ஆஃப் ட்ரை சாயில் டிவைடட் பை வால்யூம் தான் என்னது, ட்ரை யூனிட் வெயிட் தெரியும். லைக் அப்போது வெயிட் ஆஃப் ட்ரை சாயிலோடைய ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோன்னா எப்படி அப்படின்னு நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியும். லைக் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். எப்படி அப்படின்னா ஒரு 2 பக்கெட் எடுத்துக்கோங்க. சரியா? அந்த 2 பக்கெட்டில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பக்கெட்டில் சாயிலை அப்படியே நம்ம போடுறீங்க, லைக் ஒரு இடத்துல ஃபில் பண்ணுறீங்க. இன்னொரு பக்கெட்டில் என்ன பண்ணுறீங்கன்னா சாயிலை காம்பேக்ட் பண்ணி ஃபில் பண்ணுங்கள். ஸோ இந்த 2 பக்கெட்டுக்கும் நம்ம வெயிட்டு கன்சிடர் பண்ணோன்னா காம்பேக்டட் சாயிலோடைய வெயிட் தான் அதிகமாக இருக்கும். கரெக்டாக? ஸோ அதே கண்டிஷன் தான் இங்கேயும். அப்போ வெயிட் ஆஃப் ட்ரை சாயில் வந்து டென்ஸ்லி பேக்டு சாயிலில் தான் என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும். அதனால் ட்ரை யூனிட் வெயிட்டும் டென்ஸ்லி பேக்டு சாயிலில் தான் என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும். லூஸ்லி பேக்டு சாயில் என்னவாக இருக்கும், ட்ரை டென்சிட்டி ட்ரை யூனிட் வெயிட் வந்து கம்மியாக இருக்கும். ஏன், அங்கே வந்து வெயிட் ஆஃப் ட்ரை சாயில் என்னவாக இருக்குது, கம்மியாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த கான்செப்டை புரிஞ்சாலே இது ரெண்டும் நம்ம எழுதிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் வெயிட் ஆஃப் சாலிட்ஸ். ஸோ யூனிட் வெயிட் ஆஃப் சாலிட்ஸ் அப்படின்னா என்ன வரும், வெயிட் ஆஃப் சாலிட்ஸ் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ். அதுதான் இது யூனிட் வெயிட் ஆஃப் சாலிட்ஸ். சரியா? ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்ததில் நம்ம என்ன பார்த்தோம், சாயில் பார்த்தோம். ரைட்? இங்கே என்ன பார்க்குறோம், வாய்ட்ஸை நம்ம கன்சிடர் பண்ணலை, சாலிட்ஸ் மட்டும்தான் பார்க்குறோம். ஓகேவா? இப்போ அதனால தான் என்ன ஆகுது, வெயிட் ஆஃப் சாலிட்ஸ் unit weight of solids is equal to weight of solid divided by volume of solid அப்படின்ட்டு நம்மளுக்கு வருது. ஓகேவா? இப்போ வந்து
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்மர்ஜ்ட் யூனிட் வெயிட். ஸோ சப்மர்ஜ்ட் யூனிட் வெயிட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கிரவுண்ட் வாட்டர் டேபிள் லெவல் இருக்குது சரியா. ஸோ வாட்டர் டேபிள் லெவல் என்ன ஆயிருக்கும், கண்டிப்பாக ஃபுல்லாக வாட்டர் வந்து ஃபில் ஆகிருக்கும் கரெக்டாக. இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு சாயில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சாயில் எப்படி இருக்கும், அந்த வாட்டரில் சப்மர்ஜ் ஆகி இருக்கும். ஸோ அந்த கண்டிஷன் தான் என்ன சொல்கிறோம், சப்மர்ஜ்டு கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த சாயிலோட யூனிட் வெயிட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் சப்மர்ஜ்டு யூனிட் வெயிட். ஓகேவா. ஸோ இதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சப்மர்ஜ்ட் யூனிட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு சேச்சுரேட்டட் யூனிட் வெயிட் மைனஸ் யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இது இஃப் அ சாயில் இஸ் சேச்சுரேட்டட் பை அ கேப்பிலரி வாட்டர் தென் இட் இஸ் நாட் சப்மர்ஜ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு சாயில் இருக்குது, லைக் இதுதான் கிரவுண்ட் வாட்டர், இதுதான் வந்து வாட்டர் டேபிள் லெவல். இங்கே என்ன இருக்குது, ஃபுல்லாக வாட்டர் ஃபில் ஆகிருக்கு. ஓகேவா. ஸோ அதுக்கு மேலே சாயில் இருக்குது ரைட். ஸோ வாட்டர் டேபிள் லெவலுக்கு மேலேயும் சாயில் இருக்கும். அந்த சாயில் என்ன ஆகும்னா இங்கே இருக்க வாட்டர் மேலே எழும்பி கேப்லரி வாட்டர் எழும்பி இந்த சாயில் என்ன ஆயிருக்கும், சேச்சுரேட் ஆகிருக்கும். ஆனால் இந்த சாயிலை நம்ம என்ன சொல்வோம், சேச்சுரேட்டட் சாயில் தான் சொல்லணும். தண்ணியில் முழுகி இருக்கிற சாயிலை தான் என்ன சொல்வோம், சப்மர்ஜ்டு சாயில்னு சொல்லணும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, சம்டைம்ஸ் 1 மார்க்கில் கேட்கலாம் உங்களுக்கு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து சில ஃபார்முலாஸ்லாம் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.